ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம பார்ட் 3 ஆன ஒரு வீடியோஸு. பர்டிகுலராக குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸாக நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கோம். அந்த முழு வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to Hero Mathsன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் தான் எல்லா வீடியோ நம்ம உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாருங்கள் என்ன கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோடைய ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தா நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இதனுடைய ரெசிப்ரோக்கல் வேல்யூஸ் வந்து என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சாலே போதும், ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். இப்போ பார்த்தோன்னா 1/1 + √2 இப்படி இருக்குது. சரிங்களா, 1/1 + √2 இப்படி இருக்குது. இதை இப்படி எழுதினாலும் சேம் தான். 1/√2 + 1 இப்படி எழுதினாலும் சேம் வேல்யூ தான். இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் வந்து இல்லை. சரிங்களா, ஜென்ரலாகவே நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது இது நம்ம சால்வ் பண்ணும்போது ரேஷனலைஸ்டு டினாமினேட்டர் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம், √2 - 1 கிடைக்கும் ஆன்சர் எப்போயுமே ஜென்ரலாக. சரிங்களா, இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நம்ம அது மாதிரி அப்ளை பண்ணலாம். சரிங்களா, இந்த மாதிரி அப்ளை பண்ண வந்து என்ன கிடைக்குன்னா ஃபஸ்ட்டுடைய ஆன்சர் √2 - 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கலாம் ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், √3 - 2ன்னு கிடைக்கும். √3 √-2. சரிங்களா, இதனுடைய ஆன்சர் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், √4 - √3 இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சிமிலர்லி அதே மாதிரி போனீங்கன்னா நம்ம இங்கே பார்க்கும்போது √10 மைனஸு அது இங்கே இருக்குது, சாரி இங்கே என்ன இருக்குது, 100 இருக்குது. சரிங்களா, √100 மைனஸு √99 எப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது என்ன புரியுது அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் கேன்சல் ஆகுது, இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு கேன்சல் ஆகும். அப்போ ஒரு டேர்ம்ஸ் வந்து கேன்சல் ஆகிட்டே இருக்குது, முன்னாடி டேர்ம்ஸ். சரிங்களா, அந்த மாதிரி வருது. அதாவது இதனுடைய எட்ஜ் டேர்ம்ஸ் வந்து கேன்சல் ஆகுது. அப்போது இங்கே -√99 இருந்தால் முன்னாடி வந்து பார்த்தோன்னா +√99 இருந்திருக்கும். சரிங்களா, அது மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இதுலேருந்து பார்த்தோன்னா இந்த √100ம் இங்கே இருக்கக்கூடிய -1 நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்போ √100 - 1 √100க்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சரு, ஸோ 10. அப்போ 10 - 1 நம்மளுக்கு 9 கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 9 தான் ஆன்சர். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்த கொஷின் பாருங்கள், கவனிங்க. செகண்ட் கொஷின்ஸ் இதில் வந்து என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். கேள்வி நல்லா தெளிவாக படிக்கணும். அதாவது இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர், 2 நம்பருடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா 5 அண்ட் ஒன் ஆஃப் த நம்பர் வந்து பார்த்தோன்னா 3/2, தென் த அதர் நம்பர் கண்டுபிடிக்கணும். அதனுடைய சம் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அதாவது இரு எண்களுடைய பெருக்குத்தொகை வந்து பார்த்தோன்னா 5, அவற்றினுடைய ஒரு எண் என்னது 3/2 எனில் அந்த இரு எண்களுடைய கூடுதல் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணேன்னா 2 நம்பருக்குன்னா அதனுடைய மல்டிபிள் வந்து ஆன்சர் என்னது 5 சொல்லிட்டாங்க. 2 நம்பருடைய ப்ராடக்ட் வந்து என்னது 5, அப்போ கொடுத்தாச்சு. அதில் ஒரு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் வந்து பார்த்தோன்னா 3/2ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸுக்கு 3/2 கொடுத்தா எக்ஸுக்கு 3/2 × y = 5 அப்படின்னு எடுத்தால் இப்போ இன்னொரு நம்பர் வந்து எப்படி இருக்கும், ஸோ 5 × 2/3 இப்படி வரும். அப்போ ஒய்யோட ஆன்சர் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இது மல்டிப்ளை பண்ணால் 10/3 வரும். அப்போது நம்மளுக்கு இன்னொரு நம்பர் வந்து பார்த்தோன்னா இது மூலமாக கிடைக்குது. சரிங்களா, ஸோ 10/3 கிடச்சிருக்கு. இப்போது இதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க 3/2. இப்போ இந்த 2 நம்பருடைய சம்மு வந்து என்ன கேட்குறாங்க, சம்முன்னு என்ன பண்ணால் கூடுதல். அப்போ 3/2 ப்ளஸ்ஸு 10/3. சரிங்களா, ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கு நம்ம சால்வ் பண்ணால் எல்சிஎம் எடுத்து நம்மளுக்கு 6 வரும். சரிங்களா, 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் 6. அப்போ நம்ம இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம், அப்போது 9 வந்துடும் மேலே. சரிங்களா, 9 ப்ளஸ் இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலே நம்மளுக்கு 20 வந்துடும். அப்போது 29/6 கிடச்சிருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கண்டுபிடிச்சி வந்து பார்த்தோன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். சரிங்களா, என்னது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதுனா சார் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா மேலே வந்து பார்த்தோன்னா பெரிய நம்பராகவும் கீழே சின்ன நம்பராகவும் வந்திருக்கு. அப்போ அது பார்த்தோன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. எப்போவுமே இம்ப்ராப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ராக்ஷன் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். சரிங்களா, இதே பார்த்தோன்னா ஃப்ராக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னா அதாவது நார்மல் தகுபிடம் சொல்லுவாங்க. சரிங்களா, அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம பாயிண்டில் போய்டும். சரிங்களா, அது மாதிரி எடுத்துகிட்டு வர மாட்டோம் ஜென்ரலாக. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துகிட்டு வருவோம். சரிங்களா, அப்போ 29/6 எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியை பாருங்கள். இது நம்ம 4 5/6 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 6 24 ப்ளஸ் ஒரு 5 29/6 கிடச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன்
சி தான் கரெக்டு. சரிங்களா, 4 5/6 தான் ஆன்சர். அதுக்கு அடுத்த கொஷின் பாருங்கள், என்ன இருக்குன்னு பாருங்கள், கவனிங்க. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறுக்குத்தனமான ஒரு கொஷின் சொல்லிக்கலாம். சரிங்களா, ஏன்னா நம்ம டிஎன்பிசி அந்த கமிட்டி மெம்பரில் வந்து இருக்கக்கூடிய கொஷின் வந்து எடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சில நேரத்தில் கூகுள் டிரான்ஸ்லேட்டும் ப்ளஸ்ஸு அவங்களுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்காலே இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் 95% ஆஃப் என்ன இருக்குது 4598 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே செட் ஆகலை. சரிங்களா, ஆனால் இந்த கொஷின்ஸ் வந்து அவங்க எப்படி கேட்டிருக்குன்னா 95% ஆஃப் எக்ஸ் இஸ் ஸோ 4598 இந்த மாதிரி தான் கொஷின்ஸை கேட்டிருக்கணும். 95% ஆஃப் எக்ஸனுடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா ஸோ 4598 அப்படி இருக்கும்போது எக்ஸோடைய ஆன்சர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தா தான் ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஸோ 95%னா 95/100 ஆஃப்னா இங்கே இடத்துல மீனிங் மல்டிபிள் ஸோ 4598. சரிங்களா, அப்போது இதை வந்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 0 வந்து கேன்சல் பண்ணால் இங்கே இது மாதிரி டெசிமல் வந்துடும். அப்போ 45.98 × 95 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து இங்கே ஆப்ஷன் எதுவுமே இல்லை. சரிங்களா, இருக்காது. ஸோ இந்த கொஷின் நம்ம இந்த மாதிரி இருந்தால் தான் இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்குது. இங்கே கொடுக்குற ஆப்ஷனுக்கு இதுதான் கொஷின் சரியான ஒரு ஃபார்மேட்டே. சரிங்களா, ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா 95%னா ஸோ 95/100 ஆஃப்னா இங்கே எக்ஸு ஈக்குவல் டு 4598. சரிங்களா, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4598 மல்டிபிள் ஆஃப் 100 டிவைட் பை 95. சரிங்களா, இப்போ ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ண இது வந்து என்ன ஆகும், கேன்சல் பண்ணுங்கள். சரிங்களா, இது வந்து பார்த்தோன்னா 20 முறை, இது வந்து பார்த்தோன்னா 19 முறை. சரிங்களா, ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆன்சர் எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அதாவது பார்த்தோன்னா 4598. சரிங்களா, 4598 மல்டிபிள் நம்ம 20 பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 91960 கிடைக்கும். டிவைட் பை 19. சரிங்களா, டிவைட் பை 19 போட்டால் நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4840 வரும். சரிங்களா, இதுதான் இதனுடைய ஆன்சர். சரிங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4598 அந்த 20 இருக்குல்ல அது என்ன பண்ணிட்டோம், நம்ம ஜென்ரலாக கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிட்டோம். அதை அவங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிற பாருங்கள். 4598 நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 2 8 14 6 மீதி 1 2 9 18 19 9 மீதி 1 2 5 10 11 1 மீதி 1 2 8 9. சரிங்களா, ஸோ 9 1 9 6 இங்கே பக்கத்தில் 0 இருக்கிறதுனால நம்ம இங்கே 0 ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதை நீங்கள் 19ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு எந்த ஆன்சர் தான் வரும். சரிங்களா, அப்போ கேட்டுக்கிற கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ஒரு மாதிரியாக மாற்றி கேட்டாங்க. ஆனால் அவங்க கேட்டுக்கிற கேள்விக்கு ஆன்சர் வந்து இங்கே ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த கேள்வியை இப்படி கேட்டிருந்தால் இந்த கொஷினுக்கான ஆன்சர் இதுதான் கரெக்டு. 4840 தான் கரெக்டு. சரிங்களா, ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், கவனிங்க. இந்த கொஷின்ஸை பாருங்கள். இந்த கொஷினை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நல்லா கவனிக்கணும். √3 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1.732ன்னு சொல்லியிருக்காங்க. √2 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.414 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதனுடைய ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, 1/√3 ப்ளஸ் √2 ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, சரி இப்போ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலாம். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். சரிங்களா, எப்படி அதனுடைய ரெசிப்ரோக்கல் வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. சரிங்களா, இப்போ இதனுடைய ஆன்சர் வந்து எப்படி இருக்குன்னா 1/√3 ப்ளஸ் √2 இப்படி இருக்குல்ல, இதை வந்து நம்ம எழுதுனா நம்மளுக்கு 2 விதமான பாசிபிலிட்டி இருக்கும். √3 மைனஸ் √2 இப்படி வரலாம், இல்லைனா √2 மைனஸ் √3 இப்படி வரலாம். சரிங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு 2 விதமான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எப்படி, இப்போ 1/√2 ப்ளஸ் √3 இப்படி எழுதினாலும் ஈக்குவல் டு 1/√3 ப்ளஸ் √2 இப்படி எழுதினாலும் ஸோ 2 சேம் தான் எப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த மாதிரி கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு √3 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1.732 மைனஸு √2 ஆன்சர் 1.414. இது நம்ம சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள், 1.732 1.414. இப்படி சால்வ் பண்ணால் இது 12 இது 8 வரும்,
இது 2 2ல் 1 போச்சு 1, மீதி இங்கே 6 இருக்கும் சரிங்களா. 6 இல்லை சரிங்களா, அது 1 போச்சுன்னா 2. ஆமாம் இங்கே 7 இருக்கும் சரிங்களா. 7ல் 4 போச்சுன்னா உங்களுக்கு 3 சரிங்களா. 1 போச்சுன்னா 0.318ன்னு கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி நம்மளுக்கு இருக்குது ஆப்ஷனில். ஓகே, ஆனால் இந்த மாதிரி எடுத்து பார்க்கலாம் சரிங்களா. அதாவது 1.414 மைனஸு 1.732 எடுத்தாலே உங்களுக்கு இது பெரிய நம்பர் சரிங்களா. இந்த பெரிய நம்பர் எடுக்கும்போது மைனஸ் ஆகிடுச்சு சரிங்களா. அப்போ ஆன்சர் நெகட்டிவில் எங்கேயுமே இல்லை சரிங்களா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த ஃபார்மேட்டில் இது வந்து ஆன்சர் வரதுனால ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 0.318 தான் ஆன்சர், இதுக்கான ஆன்சர் கரெக்டு சரிங்களா. சரி, அடுத்த கொஷின் பாருங்கள். 5வது கொஷின்ஸு என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம், கவனிங்க. ஃபைண்ட் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சரிங்களா. ஊஸ் ரூட்ஸ் வந்து பார்த்தோன்னா அது 2 ரூட் இப்படி தான் இருக்குது. 3 + √7 அண்டு என்ன இருக்குது 3 - √7 இருக்குது. அதாவது இந்த மாதிரி 2 ரூட் இருக்குது சரிங்களா. இதனுடைய மூலங்கள் சொல்லுவாங்க, இருபடி சமன்பாடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதனுடைய மூலங்களை கொடுத்துருவாங்க. இப்படி இதனுடைய சமன்பாடு வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக வந்து என்ன மீனிங்னா, ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்படின்னா x² - ஆல்பா + பீட்டா சரிங்களா இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 0. அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் இங்கே கொடுத்துக்கிட்டே இதுதான் என்ன ரூட், இந்த 2 ரூட்டில் சம்மு பண்ணால் நம்மளுக்கு பாருங்கள். சம்மு பண்ணும்போது நாங்கள் 3 + √7 ப்ளஸ்ஸு 3 - √7 நம்ம சம்மு பண்ணும்போது பார்த்தோன்னா ப்ளஸ் √7 - √7 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு 6 கிடைக்கும் சரிங்களா. கிடைக்கும் 6. அப்போது x² - ஆல்பா + பீட்டா சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 6x இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ நம்முடைய ஆப்ஷனில் பாருங்கள் 6 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே மட்டும் தான் இருக்குது சரிங்களா. வேறு எங்கேயுமே 6 வரல. இன்கேஸ் வந்து அந்த இடத்துல நமக்கு 6ன்னு வந்துருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆன்சர் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னால் 2த்தையும் ப்ராடக்ட் பண்ணால் அது ஒரு ஆன்சர் வரும் சரிங்களா. ஸோ ப்ராடக்ட் பண்ணால் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஸோ ஆன்சர் 2ன்னு வரும். அதே மாதிரி இது 2த்தையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2ன்னு வரும் சரிங்களா. பட் ஆனால் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு என்ன ஸோ கான்செப்ட் தெரியும், அதோடைய ஆன்சர் வந்து வேணும், அது மட்டும் தான் யோசிக்கணுமே சரிங்களா. ஸோ சின்ன கிளிக்கு கூட உங்களுக்கு கிடச்சிச்சா அந்த ஆன்சரை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் வந்து மார்க் பண்ணிட்டு போகிறதா பெட்டர். ஃபுல்லாக சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் வரும்போது நமக்கு 6 வந்ததுனால வேறு எங்கேயுமே 6 இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா. x² - 6x + 2 = 0 இதுதான் அதோடைய ஆன்சர் சரிங்களா. ஆனால் ஜென்ரல் ஃபார்ம் வந்து இதுதான் சரிங்களா. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அது குவாட்ரடிக் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்ம் x² - சம் ஆஃப் ரூட்ஸு இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 இதுதான் சரிங்களா. அப்போ இந்த வீடியோவில் பார்த்தா ஒரு 5 கொஷின் வந்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். மீதி வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.